சொல்லு ராஜேஷ். சார், வீரப்பன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார். எங்க? ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்ல அவன் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு சார். உடனே போனா பிடிச்சிடலாம். வாசல்ல கூட ஒரு ப்ளூ கலர் ஆம்னி வண்டி நிக்குதா சார். மிஸ்டர் செந்தூரன், வீரப்பன் உங்களை டைவர்ட் பண்ணிட்டு மதுரை போயிட்டான். அண்ணே, நீங்க மதுரைக்கு போற விஷயம் செந்தூரனுக்கு தெரிஞ்சிச்சுனே. தெரிஞ்சு நான் ஆகாயத்துல போறேனா தரையில போறேனா தண்ணியில போறேன்னு எனக்கே இன்னும் தெரியல. இந்த விளக்கண்ண இதுல வேற என்ன கண்டுபிடிக்க போறேனா? போடா டுபுக்கு. யார் வேணும்? வணக்கம்மா. நீங்க ஜட்ஜையா இருக்காங்களா? பக்கத்து கார்டனுக்கு வாக்கிங் போயிருக்காங்க. அப்படியா? ஐயா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நான் இருந்து பார்த்துட்டே போறேன். என்ன சாப்பிடுறியா? டீயா காப்பியா? எனக்கு எப்பவுமே டீ காஃபி சாப்பிடுற பழக்கமே இல்ல. ஸ்வீட் தான் சாப்பிடுவேன். கிடைக்குமா? இருங்க, கொண்டாரு. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஒன்றும் இல்லைம்மா, டிவி நியூஸ்ல பார்த்துருப்பேன். ஏய் சோமாரே, வேடிக்கைய பண்ணுவேன் நானு இங்க கொல்ல உள்ள பூந்து வெட்டுவேன், பயம் கூட இல்ல. ஒசாவை பார்த்து நானும் சிரிப்பேன், ரத்த பொரியல் கலந்து அடிப்பேன், ஓட ஓட துரத்தி பிடிப்பேன், சங்குலைய ஏறி மிதிப்பேன், சங்குலைய ஏறி மிதிப்பேன். வணக்கம் ஜட்ஜையா. ஊர சுத்த சூறடா, அடக்க முடியாது ஆளடா, பொருள் காட்டும் இல்ல என் மாச செய்வ வேலைய. வீச்சருவா வீரப்பனின் வெறிச்செயல். மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சண்முக சுந்தரம் கொலை. இன்று அதிகாலை நீதிபதி அவருடைய வீட்டின் அருகே உள்ள செய்து கொண்டிருக்கும் போது இருசக்கர வாகனத்தில் அப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். நீ போடு. ஒரு நாள் ஆண்டிபட்டி வக்கீல போடுறான், அடுத்த நாள் சென்னையில் என் பொண்ணை தூக்குறான், திடீர்னு மதுரை ஜட்ஜோட குடும்பத்தையே காலி பண்றான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடியலன்னு தானே அந்த கேஸ் நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? தினம் ஆபீஸ் வரோம், நல்ல சேர்ல உட்காந்து குண்டியை தேய்க்கிற, மாசம் ஆச்சுன்னு சம்பளத்தை வாங்கி சந்தோஷமா இருக்கும். ஏய் சாரி, எனக்கு என்ன பார்க்க கேவலமா இருக்கு, என்னென்ன திட்டிக்கிறேன் அவ்வளவுதான், உங்களெல்லாம் திட்டல.
தேலம் ஒருத்தன் நம்ம இத்தனை ஆயிரம் போலீஸ் ஒரு மயிரை கூட கொடுக்க முடியல. மேம் ஒரு கொரியர் வந்திருக்கு மேம். ஓப்பன் இட். சார் அதில் ஒரு பென்ட்ரைவ் வந்திருக்கு. செந்தூரா செந்தூரா நல்லா இருக்கியா மயிலாண்டி? உன் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களாடா? 12 வருஷமா நமக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த தகராறு. இத்தனை வருஷமா என்னை இருட்டறைக்குள்ள உட்கார வச்சல்ல, இப்ப என்ன தேடி உன்னை ஊரோட சுத்த விட்ட பாத்தியா? டேய், நான் ஜெயில இருந்து வந்தவன உன்னதான வெட்டி பொலி போட்டிருக்கணும். ஏன் போடல தெரியுமா? உன்னையும் உன் குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரட்டி பார்க்கணும்னு தான் வக்கீல போட்டோன்னு உன் வீட்டுல அடுப்பெறியது நின்று இருக்கணுமே. ஜட்ஜு தலையை வெட்டினதும் உன் பொண்டாட்டியோட அடிவயிறு குடலு குத்தாடி எல்லாம் அப்படியே ஆடி போயிருக்கணுமே. இருடி, ஒரு வாரமா உங்க வீட்டுல யாருமே ஒண்ணு கூட போயிருக்க மாட்டாங்களே. பீதியில பேதியா போயிருக்குமே. உன் ஆபீஸ்ல எல்லாரும் நான் எப்படிக்க போறேன்னு பயந்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் பொண்ணை ஒட்டு துணி இல்லாம ஓட விட்ட போய் நீ உசுர விட்டுருப்பன்னு நினைச்ச. ஆனா இன்னும் காயடிச்ச கால மாதிரி துள்றல. இருடி, வந்து நசுக்கிறேன். இனிமே உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் 7:30 தாண்டி. இத போய் உன் பொண்டாட்டிக்கிட்டு ஓத்தாலட்டி போய் போட்டு காட்டு போடா. அப்புறம் தாண்டா இருக்கு உனக்கு வான வெடிக்க. வான வெடிக்க உனக்கா எனக்கான்னு பாப்ப முடியே. சார் இது வீட்டில் மட்டும் காட்டிடாதீங்க, பயந்துடுவாங்க. ராஜேஷ் எல்லாத்தையும் போட்டுருவான் போல. ஆனா நான் மாலை போட்டிருக்கேன்ல, அதனால விட்டுருவான். உன்னை போட்டா வாத்தாளுக்கு கொல்லி போட நீ இருக்க மாட்ட. உன் பொண்டாட்டிய போட்டா உன் பணத்தை பார்க்க அவ இருக்க மாட்டா. அப்ப உன் பொண்ணை போட்டலாமா? ஐயோ, உன் பணத்தை பார்த்து அழுகிறதுக்கு அவ இருக்க மாட்டாளே. நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த மகாபாரத போற முடிச்சுக்கலாமா? உங்கள முதல்ல யார முடிக்கலான்னு காளியாத்தாளுக்கு சீட்டு குலுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வரேன். இங்கே அனுப்பிச்சிட்டானா? போதுங்க, அவனோட மல்லு கட்டது போதும். நமக்கு இந்த வேலையே வேணாம், ஊருக்கு போயிடலாம். ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிருப்பேன், எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பேன். என் அப்பாவை இழந்திருக்கேன். நீ பாட்டு சாதாரண வேலையை தூக்கி போட சொல்ற. நீங்க கஷ்டப்பட்டு தான் பிடிச்சீங்க, நியாயமா தான் இருந்தீங்க, ஜெயில போட்டீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அவ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து எல்லாரையும் கொன்னுட்டா. இப்போ நம்மளையும் கொன்றுவேன்னு மிரட்டா. பயந்தனுமா? ஆரவன் ஒரு கிரிமினல், தேர்ட் ரேட்டட் அக்யூஸ்ட். அவனுக்கு நான் பயப்படணுமா? அதெல்லாம் பயப்பட முடியாது. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் நல்லவனா இருந்தா பத்தாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லவனா இருக்கணும். அப்பதான் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். பாரு, அங்கங்க கெட்டவன் கேடு கெட்டவன் இருக்கதான் செய்வான். அதான் ஊரு, அதான் நாடு, அதான் அரசியல், அதான் எல்லாம். அதுக்காக சட்டையை கழட்டி போட்டு எனக்கு எதுவும் வேணாம்னு ஓடிட முடியாது. நான் என் கடமையை செய்வேன். கடமை? உங்களுக்கு உங்க கடமை தான் முக்கியம்னா எங்களுக்கு எல்லாருக்கும் கொல்லி வச்சுட்டு நீங்க போய் உங்க கடமையை செய்யுங்க. எந்திரித்தா என்னத்தா? என்னத்தா நீ போய் என் கால? என் குலசாமியா நினைச்சிட்டு அவன் காலில் விழுந்தேன். ஐயோ, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. ஒன்னே ஒன்று கேட்கட்டுமாயா? கேளு. நான் வயசான கேள்வி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு வாழணும். அத்தா, உனக்கு ஒன்றும் புரியல. நான் வேலையை விட்டா மட்டும் அவன் நம்மளை சும்மா விட்டுருவானா? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான். ஆமா, உண்மைதான். கடவுள் தான் எனக்கு புக் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இப்படி எல்லா ஃபீஸையும் கட்டினாரு. இப்ப சொல்லுங்க, கடவுளை தவிர வேற யார் கட்டிருக்க முடியும்? சார், என்னன்னு சொல்லுங்க சார். என்ன இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிருங்க சார். பயமா? உண்மையை சொல்லணும்னா பயம்தான் சார். எங்க அப்பா செத்தப்ப கூட நான் கலங்கல சார். ஆனா ஒட்டு துணி இல்லாம என் பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடி வந்தா பாருங்க, அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன் சார். நம்ம எல்லாம் போலீஸ், ஆனா மனுஷங்க சார்.
போலீஸ்காரன் ரிஸ்க் எடுத்து பொதுமக்கள் உசுரை காப்பாத்துறான். ஆனா அந்த போலீஸ்காரன் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நாளைக்கு எனக்கே ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன செய்வீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 21 குண்டு முழங்கும். தேசிய கொடி உடம்புல போத்தி மண்ணில் போட்டு மூடிடுவீங்க. 5-10 கொடுத்து என் வீட்டில் வாய அடிச்சிருவீங்க. எனக்கு மட்டும் இல்லை சார், சின்சியராக இருக்க ஒவ்வொரு போலீஸ்காரன் நிலைமையே தான் சார். செந்தூரன், கடவுள் மனுஷங்களை படைக்கிறாரு. அந்த மனுஷங்களை காப்பாத்துற கடவுளே நம்ம தானே. நான் கடவுள் இல்லை சார், நான் கடவுள் இல்லை சார். அரக்கனை பார்த்து கடவுளே பயந்து கொண்ட கதையெல்லாம் இருக்கு சார். அந்த அரக்கனை சூரசம்ஹாரம் ஆடின கதையும் இருக்கே. அது கதையில மட்டும்தான் சார் இருக்கு, நிஜத்துல சார். நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார். நம்மளோட அவங்க தான் பவர்ஃபுல்லா இருக்காங்க. விரட்டி பிடிக்க நல்ல வண்டி கூட இல்லை சார். என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? பொறுப்போடு தான் சார் பேசுறேன். பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனா, மனைவிக்கு கணவனா, பெத்த ஆத்தாளுக்கு நல்ல பிள்ளையா பொறுப்போடு தான் சார் பேசுறேன் சார். எனக்கு என் குடும்பம் தான் சார் முக்கியம். எனக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு நான் வேணும். விட்டுருங்க. ஹலோ செந்தூரன் சார், வீரப்பன் கேஸ்ல இருந்து வெளில வந்துட்டீங்களாமே? ஆமா, வெளியே வந்துட்டேன் சார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இப்படி பதில் சொல்றீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சார்? இவ்வளவு பயப்படுறீங்களா பிரதர் சார்? போலீஸ் தெரியாம சார் என்ன சார் இப்படி பதில் சொல்றீங்க? வேற எப்படி பதில் சொல்ல ஒரு சொல்றீங்க? போல்டான ஆஃபீஸர் நீங்களே இப்படி சொல்லலாமா? ஏய், நீ போல்டா இருக்கியா? நீ போல்டா இருக்கியா? மதுரை ஹைகோர்ட் நீதிபதி வெட்டி கொலைன்னு ஹெட்லைன்ஸ்ல போட்டு அவன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஹீரோ ஆக்கி விட்டுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கஷ்டப்பட்டு பிடிக்கிற எங்களை கடைசி பேஜில் போட்டு ஜீரோ ஆக்கி விட்டுறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நான் தானே பிடிச்சேன். யாராவது நியூஸில் போட்டிங்களா? இப்போ அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணவொடனே நின்னா நியூஸ், நடந்தா நியூஸ், வாந்தி எடுத்தா நியூஸ். முதல்ல நீங்கள் சரியா இருங்க. மக்களை எப்பவுமே பதட்டமாகவே வச்சிருக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க மக்களுக்கு. சார் எங்கே போகிறோம்? சிறைக்க போகிறோம். நிஜமாவே இது நீங்கள் தானா? என்னால் நம்பவே முடியல சார். சார் நம்ம அவனை நெருங்கிட்டோம் சார். இனி ஒரு 4-5 டேஸில் அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ போய் இப்படி பண்ணிட்டீங்களே சார். நாம் அவனை நெருங்கலை, அவன் தான் நம்மளை நெருங்கிட்டான். இன்னும் ஒரு 4-5 டேஸில் அவன் நம்ம 2 பேர்த்தையும் முடிச்சிடும். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் தென் சார்? ஒன்றே ஒன்று தான். நீ இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு ஊர் பக்கம் போய் ஏதாவது ஆடு மாடு கிடச்சா மெய். ஐயா, என்னையா முடிவு பண்ண? நீயே என் காலில் விழுந்ததுக்கப்புறம் நான் என்னத்தான் முடிவு பண்ணுவேன்? ஐயா போனதுக்கப்புறம் நீ எனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்க. நீ ஒன்று கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனாத்தா. கேஸ்லேருந்து விலகிட்டேன். சந்தோஷமா? இனிமே நீங்கள்லாம் நிம்மதியாக தூங்கலாம். நாளைக்கு நம்ம எல்லாம் ஊருக்கு போலாம்.